எவ்வளவு மணி காரணம் மணி எவ்வளவு மணி 7:45 வந்திருக்க வேண்டிய ஆளு மணி 9 மணி ஆக போகுது. அதுதான் அப்புறம் என்ன அதில் எவ்வளோ 8:40ன்னா அப்புறம் அது எவ்வளோ வருது போகுது. 1/4 மணி நேரம் ஜாஸ்தியாக சொல்லி கம்மியாக சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான். என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, நேரங்காலமாக வரணுமில்ல. அவ்வளோ நேரம் தான் வர முடியும்னா அப்புறம் என்ன நீங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுமில்லங்க. பாருங்க எல்லாம் சேலடெல்லாம் செஞ்சு வச்சுருக்குற சாப்பிட்டுன்னு பாரு. பூசணிக்காய் ஜூஸ் போடலான்ட்டு வச்சுருக்குறேன். வந்து நேரங்காலமாக எதுவும் சாட் போட்டு படுத்து தூங்கினா தான் ஆகும். அப்படி சொன்ன வேலைக்கு போவேன்னு சொல்கிறேன். நேரங்காலமாக கிளம்பணுன்னு தான் சொல்கிறேன். வரணுங்கிறத இங்கே ஒருத்தி இருக்கிறாளே அப்படின்னு உங்களுக்கு அக்கறை இருக்குதா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் 9 மணிக்கும் 10 மணிக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. சொல்றதெல்லாம் பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு சங்கடம். இப்போ டிவி கம்மி பண்ணுங்க. புகழ்கள் விருதுகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் புதுசா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறி இன்னும் எப்படி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய கத்துக்கிட்டேன் சார் கிட்ட. நிறைய விஷயங்கள் நான் வந்து பிரைவேட்டா நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனால நான் சொல்றேன் சார். பட் தேங்க் யூ so much. I treasured this. ஆமா, குப்பையாவே தான் கிடக்கு. வீடு இருந்தா குப்பையா தான் இருக்கு. நீங்க தான் எல்லா கோளும் நேரங்காலமாக வரலாம் பிடிக்கலாங்கிறதுல உங்களுக்கு இருக்கிறது இல்லை. பொடித்தட்ட பவுலில் 9 மணிக்கு 10 மணிக்கு வர்றது, சாப்பிட்ற டைமத்துக்கு 8 மணிக்கு சாப்பிட்றாலும் 10 மணிக்கு வந்து சாப்பிட்றது இல்லையா? Thank you so much for being such a beautiful friend. அவர் ஃபோன் பண்ணி சார் ஒரு படம் எழுதிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ணலாம், எப்போ பண்ணலாம் செல்லம் அப்படின்னாரு. சார் நான் கதை சொல்லலை. அவருக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. சார் அப்போ நீங்கள் வர வேண்டாம் ப்ளீஸ். வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? அது எப்படி ஆனியன் தாள் போட்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாரு. இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கா சார்? இந்த அன்புக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ஏன் நல்லா இருக்கா? இதில் வந்து கருவேப்பில், கொத்தமல்லி தழை, ஆனியனு, அப்புறம் ஆனியனோட தாள் இருக்குல்ல அது, அப்புறம் பெரிய கொண்டக்கடலை. நல்லா இருக்குதா? என்னது? மல்லிப்பொடி, மட்டன் பொடியா? வெறும் பொடி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மேலே அப்படியே லைட்டாக ஊற்றினீங்கன்னு வச்சுக்க, சூப்பரா மேலே ஊற்றி. அதுக்கு வந்து இது போடணும், இந்த பானிபூரி கடையில் போடுறாங்களே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தள்ளு வண்டி நான் பிடிச்சி சொல்ல, வீட்டில் செய்கிறது இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் சொல்கிறது மட்டன் பொடி இருக்குதா இல்லையா? மட்டன் பொடி இருக்கு. தண்ணி கலந்து லைட்டு போட்டு இதை மேலே இந்த சேலஸ் மேலே ஊற்றினீங்கன்னா போதும் போதும், இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க வயிறாரு. இப்படி போட்டேன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதுதான் சரி. இப்போ இன்னைக்கு செஞ்சுட்டேன்ல, நாளைக்கு செஞ்சு தரேன். டபுள் டியூட்டி. காலையிலேயே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன் சர்ச்சுக்கு. காலையில் 7:30 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். சாப்பிட்றோமோ இல்லையா முதல் வாரத்தில் சர்ச்சுக்கு போயிரு. சரி, கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்தா போதும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல சர்ச்சு வாரத்துக்கு போயிரு. நான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்னோட வேலை அந்த மாதிரி இல்லை. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நான் வரேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டு மத்தியானம் வரும்போது ஒரு பிரியாணி வாங்கிட்டு அதுக்கு சிவனே நான் செஞ்சு கொடுத்துட்டே, பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டே நான் போயிடுவேன். அது வரைக்கும் ஃபாஸ்ட் வெயிட் பண்ணுவாரா? ஃபாஸ்ட் வெயிட் பண்ண மாட்டாரு. அவங்க டைமிங் தானே.
எப்படி 8:30க்கு நான் வேலைக்கு போகிறேன் அதே மாதிரி 9 மணிக்கு ஆராதனைக்கு போயிடுவேன். ம். வேற என்ன விசேஷம்? வேற ஒன்றும் விசேஷம் இல்லை பாரு. நெக்ஸ்ட்டு ஆ இது சாப்பிட்ட அப்புறம் அப்புறம் பாருங்க இது வச்சிருக்கிறேன் சூப்பு. என்னடா வெள்ளை பூசணி இதை வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஜூஸு மோரில் கலக்கி கொடுக்கிட்டா வெறுமனாவே குடிச்சுக்கிறீங்களா? மோர்லையா? இப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி ஒருத்தி இறந்தங்காட்டி தானே. செஞ்சு கொடுத்துட்டு சொல்லி கேட்டக்கூடாது. சொல்லி காட்டல நான். அதுதான் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போட்டு ஜூஸ் அடித்து கொடுத்துட்றேன், சாப்பிடுங்க. பொள்ளாச்சி போகிறது ஏதாவது ஜோலி இருக்குதா? பொள்ளாச்சி இல்லை. ஆ கரெக்டாக ஒரு 9:30க்கு 2 சப்பாத்தி. அவ்வளோதான் கால் டிஃபன் முடிஞ்சுது. மத்தியானம் உளுந்தங்கஞ்சி இருக்குல்ல? ஆமாம், உளுந்தங்கஞ்சி வச்சு மத்தியானம். அவ்வளோதான். இதே ப்ரோட்டீன் ஜாஸ்தி தானே. உளுந்தங்கஞ்சி எவ்வளோ உடம்புக்கு நல்லா தெரியும். அது சரிங்க. இது கொண்டக்கடலையே ப்ரோட்டீன் இருக்குல்ல. இருக்குது. உளுந்தங்கஞ்சி மத்தியானம் அது. ஓ, மத்தியானம் சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கு, நல்லா இருக்கும். சரி. எக்ஸசைஸ் பண்ணுறதுல அதனால் சாப்பிட்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ ஜிம்முக்கு போனங்காட்டி ஓரளவுக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கு. சரி, நீங்கள் பாருங்கள். நம்ம போய் சமைக்கிற சாப்பாடு இது இப்போ இந்த சாப்பாடுக்கு புதினா சாப்பாடு செஞ்சுட்டேன். நீயும் மாமியாரும் சாப்பிடுங்க. நானும் மாமியோடுமா? எனக்கு 2 சப்பாத்தி மட்டும் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சாப்பிட மாட்டேன்னு படுத்துட்ருக்கு. ஏன் அவங்களுக்கு சீராட்டம்மா? தெரியல, சோறு திங்கல ஒன்றும் திங்கல. சாப்பிடலையா? சாப்பிடல. சரி சரி. சரி, பார்த்துட்டு நான் போய் சமைக்கிறேன்ப்பா. சப்பாத்தி வேணுமா? 2 சப்பாத்தி போதுமா? சரி சரி, நான் போய் சமைக்கிறேன்.